நந்தீஸ்வரா. சாமி சொல்லுங்க. மொண்டீஸ்வரா. நந்தீஸ்வரா நீங்க தானே சொன்னீங்க. நந்தீஸ்வரா. சாமி கடவுளே சொல்லு சாமி. இந்த சேதந்த சிங்கார மேடையின் முன்பதாக நான் பிரார்த்திக்கிட்ட பொழுது என்னை யார் எடுக்க முடித்தாயா என்ன? எனக்கு நல்லா தெரியுமே. எப்படி? நீ தானே பாம்பாட்டி. என்னப்பா சொல்ற? சாமி உனக்கு என்ன கொஞ்சம் கூட அருள் இல்ல? ஏன் மலை பக்கம் போனா கூட இன்னும் 10 பாம்பு தூக்கி போய் தோல் மேல போட்டு தெரியல. ஊருக்குள்ள வந்து எந்த பாம்பு பிடிப்ப பாவத்தா? சாமி இதை என்ன பண்ணி குத்துற வேலா? பண்ணி குத்துற வேலுக்கு எத்தனை முகம்? அதுக்கு எத்தனை இருக்கும்? இது தெரியாம நீ எப்படி இப்படி சொல்லலாம்? இல்ல பண்ணி குத்துறது எத்தனை பேர் சித்தாங்க? ஒரே முகமா? உன்னை போல் துஷ்டர்கள் அதமாக்கக்கூடிய என் கையில இருக்கக்கூடிய மான்மலைன்னு சொல்லக்கூடிய சூழாயுதம். இதுல குத்துறா செத்து போயிருவாங்களா? பகச்சுக்காத. ஆமா ஏத்துங்க சாப்பிட்டோம். நந்தீஸ்வரா, நீ நினைப்பவன் வேறு, நான் வேறு. அது வேற நீங்க வேற. ஆமா சரி சரி. இருந்தபோதும் இந்த சேர்ந்த சிங்கார மேடை யாரால் அலங்கரிக்கப்பட்டது? ஊர் மக்கள். என்ன ஊரு? என்ன ஊருங்க? பாய்ங்க. அது தெரியாதே நாங்க டம்ளர் கூத்து கொண்டுக்கிறோம். என்றால் நமக்கோ சொந்தமான தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டில் எழுந்துள்ள உலகெல்லாம் அருள் பாதிக்கக்கூடிய ஐயனாகப்பட்ட முனியப்பனுடைய ஆலயத்தை புதிதாக புதுப்பித்து அதற்கு கும்பாபிஷேக திருவிழாவை ஏற்படுத்தி இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம். இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அனுபெற்றவர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை கண்டு மகிழ வந்திருக்கும் அன்பார்ந்த ரசிக பெருமக்கள் அனுபெற்றவர்களுக்கும் நம்முடைய சரஸ்வதி நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சமர்ப்பணம். இந்த சிங்கார நாடியில் இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் என்ன? இன்று முனியப்பன் சண்டை. முனியப்பன் சண்டை. இந்நாடகத்தில் நான் தர்பார் விஷயமாக வந்திருக்கேன்ல. நான் யாரு? என் பெயர் என்ன? நான் எக்குலத்தை சேர்ந்தவன். என்னால் என்ன நடக்க போகிறது? 4 போலீஸ் ஒரு ஆம்புலன்ஸ் வருங்க. நான் என்ன சொன்னேன்? என்ன கொன்னா என்ன நடக்குன்னீங்க அப்படின்னு சொல்லியே. அப்புறம் என்னால் நடக்க வேண்டிய காரியம் அது தாங்க சொன்னால் தெரியும் சாமி. அதற்கு முன்பதாக எக்கச்சக்கமான வார்த்தைகளை பேசி என் கோபத்துக்கு ஆளான என்ன இது? இது என்னது? சூழாயுதம். உன் உடல்ல முகத்து ருசி பார்த்தவுடன் ஜாக்கிரதை. அப்படி இப்படி குத்திவிடாது சாமி. ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே புரட்சி. அப்ப இன்னும் இருக்கும்போது தெரியுது. அதுல எக்கச்சக்கமா இருக்கு. ஆசைப்படுறான் போட்டு நிமித்தி எடுத்து விடுவாங்க. ஒரே உருள் தான். சொல்லுங்க. சொல்லட்டுமா? இப்பொழுது புரிந்ததா என்ன? ஒன்று புரியலைங்க. மத்தாளகர் சத்தம் இப்ப சொன்னால் தெளிவாக தெரிந்து கொள்வேன்.
நான் சொல்லக்கூடியது நீ பின்னாடி சொல்லிட்டே வரணும். நீங்க சொல்றது நான் பின்னாடி சொல்லணும். சரி. இதுல தவறான வார்த்தை எதுவும் வரக்கூடாது. நீங்க சொல்றது நான் பின்னாடி சொல்லணும். என் பேரோ பரமேஸ்வரன். நான் சொல்றது பின்னாடி சொல்லணும். என் பேரா? அட பேரா? சரிங்க. பரமேஸ்வரன். பரமேஸ்வரன். சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன். சர்வரிச்சு போடுறானா? ஏடா சொல்லிட்டு இருக்கா? நீங்க தாங்க சொன்னீங்க. சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன். திருநீலகண்டன். ஏன் போத மீறி போச்சா? என்ன திருநீலகண்டனா? டேய் திருநீலகண்டன். திருநீலகண்டன். சாம்பசிவன். சாம்பசிவன். சந்திரசேகரன். சந்திரசேகரன். சாமண்டீஸ்வரன். சித்தேஸ்வரன். நஞ்சுண்டீஸ்வரன். பசுபதீஸ்வரன். கங்காதரன். 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 யாரு சொல்ற? அங்கதான் சாமி. கங்காதரன். கங்காதரன். கவரி மனோகரன். கவரி மௌனவாக்குறான். அது யாரு என்ன பண்ணிட்டு போறாங்க? நான் சொல்றது சொல்லு. கவரி மனோகரன். கவரி மனோகரன். இப்படி சொல்லக்கூடிய என் பெயரோ 2011 நேத்திரம் படித்த என் பெயரோ பரமேஸ்வரன். ஓ பரமேஸ்வரன். நான் சிவன். சாமியா? கடவுளா? ஆமாப்பா. சாமி கடவுளே, நீங்கள் இன்னவரையில சொன்னது கூட நான் ஏத்துக்கொண்டேன். சரி. மனிதனா பிறந்தாலும் சரி, மானிடா பிறந்தாலும் சரி, ரெண்டு ஒண்ணுதான். ஆமா. அவனுக்கு இருப்பது 2 நேத்திரம் தான். ஆனா உங்களுக்கு மட்டும் 2011 கண்ணு இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அது எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்கு? உலகத்துல ஞான முதல் எறும்பு கடைசி 84 ஜீவபேதங்கள். இந்த 84 ஜீவபேதங்கள்ல ஒரு ஜீவனுக்கு இருப்பது 2 நேத்திரம். உனக்கு இருப்பது 2. ஆனா எனக்கு மட்டும் 2011 நேத்திரம் எங்க இருக்குது? எங்க இருக்கிறது? அப்படி என்பது உன்னுடைய சந்தேகம். ஆமாங்க. நீ படிச்சவரா? எப்படி சாமி? ஏதோ ஒரு கொஞ்சம் அறகுறை. அப்படியா? ஆமா. எனக்கு சிரமம் 5. சரி. ஒரு சிரத்துக்கு 2 கண்கள் இருந்தா எவ்வளவு? 5 சிரத்துக்கு 2 போட்டா 10 ஆச்சுங்க. என் நெற்றி கண்ணு சேர்த்தா 11. என்ன எவ்வளவு வேணும்? 2000 வேணும். அது விஜய் கேட்டு பாரு காலையில. அவ்வளவே. என் கழுத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் பாம்பு. இந்த சர்ப்பத்துக்கு 1000 சிரம். ஒரு சிரத்துக்கு 2 கண்ணு எவ்வளவு? 1000 சிரத்துக்கு 2 போட்டா 2000 கண்ணுங்க. ஆக மொத்தம் 2011. சரியா? சரிங்க. அப்படி 2011 நேரத்தில் படித்த என் பெயர் பரமேஸ்வரன் என்று போதும். நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? நான் வாழக்கூடிய மலை. நான் எங்க வாழ்ந்து வருகிறேன்? எங்கங்க? உலகத்திலேயே உயர்ந்த மலை. என்ன மலை? ஓ, உலகத்திலேயே உயர்ந்த மலை. மலை அது என்ன? உயர்ந்த மலை. அதுதான் கைலங்கிரி. ஓ, கைலங்கிரி.
கைலகிரி. சரிங்க. அப்படி கைலகிரியில வாழ்ந்து வந்தாலும் நான் யார மனமுடித்தேன் தெரியுமா? திருமணம் ஆகிவிட்டதா? ஏன் எனக்கு திருமணம் ஆகக்கூடாதா? இல்ல கேட்ட சாமி. நான் மனமுடித்த என் மனைவி யாருங்க? அவள் யார் தெரியுமா? யாரு? அவள் எப்பேற்பட்டவள்? எப்படி இருப்பா? மயிர் ஒன்னே கருப்பு, மீதி எல்லாம் சிவப்பா. பொன்னிறப்படா. யாருங்க அந்த தேவதி? அவள் யார் தெரியுமா? யாரு? நம்பிக்காவலா? எப்படிங்க? நான் யார மனமுடித்தேன்? யாரு? என் மனைவியோ சக்தி. ஓ சக்தி. உமையவள், பார்வதி, ஈஸ்வரி, மகேஸ்வரி இப்படி சொல்லக்கூடிய பல நாமதாமங்களை படித்த என் மனைவியோ ஈஸ்வரி. ஓ ஈஸ்வரி, சக்தி, சக்தி. அப்படி ஈஸ்வரி மனமுடித்து அன்பா மகாராஜா உங்களுக்கு என்று புத்திர சந்தானம் உண்டா? ஈஸ்வரி மனமுடித்து இந்த கைலகிரியில வாழ்ந்து வந்தாலும் திருநீலகண்டன் அப்படின்னு பெயர் சொன்னனே, ஆமா, இந்த திருநீலகண்டன் என்ற பெயர் எனக்கு எப்படி வந்தது? எப்படி சாமி? எங்கே கிடைத்தது? எங்க கிடைத்தது சொன்னால் தெரியும். அப்படியா?